அப்பா மொபைல்ல என்ன பார்த்துன்னுக்கிறீங்க? பிச்சைக்காரன் பார்த்துனுக்கண்டா. அதே மொபைல்ல பார்த்துக்கிறீங்க, கண்ணாடில பார்த்துக்கலாம்ல. கிண்டலா? சரி சாப்பிட்டியா? ஒரு முட்டை தான் சாப்பிட்டோம்ப்பா, வயிறு ஃபுல்லாகிடுச்சு. எப்படின்னு தெரியல. அப்படி என்ன முட்டை சாப்பிட்ட? வயிறு முட்டை சாப்பிட்டேன். டேய் வத்த வாங்க பாரு. சரி சாப்பாடாச்சா? அப்பா அதெல்லாம் சூப்பராக சமைச்சிட்டாங்கப்பா. பூரிக்கு மட்டும் காற்றடிக்குமா, பக்கத்தில் போய் பம்ப் வாங்கி வந்துருப்பாங்க. பூரிக்கு காற்றடிக்கணுமா? டேய் எப்பா எனக்கு பூரியே வேணடா. சாதம் ஆயிடுச்சா? அதே சாப்பிட்டுக்கிறேன் நான். அப்பா சாதம் ஆச்சா? அம்மா உங்க மேல செம்ம கோபத்தில் இருக்காங்க. எம்மால கோவமாக்குறாங்களா? ஏன்? நீங்க தானே கேஸை மாத்தினீங்க. ஆமா நான் தான் மாற்றி விட்டேன். அதான் சோறு குழஞ்சி போச்சான். உங்களை வந்தாக்கா கவனிக்கிறேன்னாங்க. டேய் சோறு குழஞ்சதுக்கும் நான் கேஸை மாற்றி விட்டதுக்கும் என்னடா சம்மதம் இருக்கு? அப்பா உங்களுக்கு விஷயமே தெரியலப்பா. அப்பா பொம்பளைங்களை கடவுள் நல்லா சோதிப்பார், ஆனா கைவிட மாட்டாரு. ஆனா ஆண்களுக்கு அள்ளி கொடுப்பாரு, கடைசியா கல்யாணம் பண்ணுவாரு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. என்ன அப்படி பார்த்துனுக்குற? ஆலயம் மண்டையம் பாரு. உன்னை கல்யாணம் பண்ணது பேசாம ஒரு கழுதி கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்பா நெருங்கிய சொந்தத்துல கல்யாணம் பண்ணக்கூடாதுப்பா. என்ன வாய்க்கோல் பத்தியா? எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி. அம்மாவுக்கு சப்போர்ட்டா? இருக்கட்டும்டா. என்ன ரொம்ப பேசுறீங்க? இப்ப பேசுங்களேன் பார்க்கலாம். இப்ப பேசுங்க. இப்ப வாங்கடா டேய். இப்ப எனக்குன்னு ஒரு ஆள் வந்துருச்சுல. இப்ப வாங்கடா, எனக்குன்னு ஒரு ஆள் வந்துருச்சுல. வாங்கடா பார்க்கலாம் முடிஞ்சா. ஐயோ என்ன இப்படி ஆயிப்போச்சு? டேச்சட்டு லவ் பண்ண 2 பேரை ஜாதி வெறியில கொண்டுட்டு இருக்கிறாங்கடா. ஆமா நீங்க என்ன ஜாதி? நானும் ஆண் ஜாதி. அம்மா பெண் ஜாதி. அதுக்கு உங்களுக்கு ஜாதி பிடிக்கலன்னு சொல்லலாம்ல. டேய் யார் சொன்னது உனக்கு? நான்லாம் இந்து வெறியண்டா. அப்படியா? ஏன்? எப்படி? ஏன்னா இந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால வெறித்தனமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினேன். காலையில லொல்லா? ஏன் உங்களுக்கு ஜாதி பிடிக்காது? கல்யாணம் பண்ணி 2 பிள்ளைங்களுக்கு கஞ்சி ஊற்றவே நாதி இல்லை. இதுல ஜாதி பிடிச்சி நான் என்ன பண்றது? அப்போ உங்களுக்கு என்ன ஜாதி தான் பிடிக்கும்? எனக்கு பொஞ்சாதின்னா ரொம்ப பிடிக்கும். ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. என்னது இப்படி ஆயிட்டு இருக்கு? ஒன்று போனா ஒன்று, ஒன்று போனா ஒன்று. அப்பா என்ன பாச்சு? சேட்டு ஒன்றும் இல்லைடா சேட்டு. வர வர ரொம்ப அப்படியே பயமா இருக்கிற நியூஸை பார்க்கறதுக்கெல்லாம். யாரோ ஒருத்தர் டவுரி கேட்டு அவங்க ஒய்ஃப் வந்து கொண்டுட்டு இருக்கிறாங்கடா. டவுரினா நான் கொடுத்துருக்கலாம்ல. சேட்டு டவுரிங்கிறது என்னன்னா, பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது மாப்பிள்ளை வீட்டார் என்ன சொல்லுவாங்கன்னா, இவ்வளோ நகை வேணும், இவ்வளோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணம் வேணும், கார் வேணும், ஃப்ளாட் வேணும், பைக் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அது பேர் தான் டவுரி. ஏன் பையன் ஊனமா இருப்பாரா? சமாளிக்க துப்பு இல்லையா? அப்படி இல்லைடா சேட்டு. அதாவது பொண்ணை கட்டி கொடுக்கும்போதுமே பெற்றவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, பொண்ணு போகிற இடத்துல நல்லா இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் கொடுத்து விடுவாங்க. என்ன மட்டும் ஆம்பளை பையன் படித்து குடும்பத்தை காப்பாற்றணுன்றீங்க? சேட்டு ஆம்பளைன்னு எதுக்கு சொல்லிக்கிறேன் சொல்லு? நீங்கள்லாம் படித்து நல்லா வேலைக்கு போய் வர பொண்டாட்டியை கண் கலங்காமல் காப்பாற்றணும், சரியா? அடுத்த வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு வருது, அந்த பொண்ணுக்கிட்ட வரதட்சணை கூட அது கூடன்னு கேட்கறது நல்லா இருக்குதா? அப்பா அப்போ நீங்கள் வரதட்சணை வாங்கலையா? யாரு? நான்லாம் 1 ரூபா வாங்கலை, தெரிஞ்சுக்கோ. அப்போ அந்த கையில் போட்டுக்கிறீங்களா மோதிரம்? அது ஆய வீட்டில் கொடுத்தாங்க. வக்கனே சொன்னீங்க, நீங்களே வாங்கியிருப்பீங்களே. இது நிச்சயதார்த்தம் போடுறதுடா. சொன்னா மட்டும் போகாது, நீங்களும் ஃபாலோ பண்ணணும். சொல்லி புரிய வைக்கிறது. அப்பா எங்க நான் எங்க இருக்குன்னு சொல்லாதப்பா. ஏய் கபர், நான்லாம் பொய் சொல்ல மாட்டேன். நான்லாம் ஹரிச்சந்திரனுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க. ஓ அப்படியா கதை? சரி பன்னீர் குருமா எப்படி இருக்கு? தயவு செஞ்சு பன்னீர் குருமான்னு சொல்லாது. தக்காளி சட்னியோட கேவலமாக்குது. அம்மா பன்னீர் குருமா எப்படி இருக்குன்னு கேளுமா. ஏங்க பன்னீர் குருமா எப்படி இருக்கு? சாம்பார் ஆப் எனக்கு. சொல்லுங்க, நீங்க தான் உண்மையா பேசுறீங்க, சொல்லுங்க. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. என்ன இழுக்கிறீங்களே?
நல்லா தான் இருக்குப்பா, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கூச்சமே இல்ல. சிரிக்கிறானி. ஏங்க எது அமுத்தினாலும் ஒர்க் ஆக மாட்டேங்குது, என்ன கம்ப்யூட்டர்னே தெரியலங்க. அம்மா அது ஒன்றும் உங்க வீட்டுக்காரெல்லாம் இல்லம்மா, சொல்ற பேச்சு கேட்கறதுக்கு. அண்ணன் தான் வாடா, அண்ணன் தான் எங்க ஓடுறேங்க?